சென்னை பாரிமுனை அருகே போர்ட்ரஸ் நிர்வாகம் 12 கோடி ரூபாய் வரி பாக்கி வைத்துள்ளதாக அண்மை தகவல் தற்போது வெளியாகியுள்ளது. விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்கலாம். மணிகண்டன், விவரங்கள் என்ன? வணக்கம். சென்னை மாநகராட்சியை பொறுத்தவரையில சென்னை மாநகராட்சிக்கு என்பது சொத்து வரி உள்ளிட்ட முக்கியமான வருமானங்கள் மூலமாக வருவாய் ஈட்டி வருகிறது. அந்த வகையில சென்னை மாநகராட்சியின் வரித்துறை சார்பில் சொத்து வரி செலுத்தாத சிறிய நிறுவனங்கள் தொடங்கி பெருநிறுவனங்கள் வரையில அவர்களுக்கு அதற்கான கோரிக்கையை வலியுறுத்தி முதல் கட்டமாக நோட்டீஸ் அனுப்பப்படும். அவ்வாறு அவர்கள் அதற்கு பதிலளிக்காத போது நேரடியாக அந்த நிறுவனமோ அல்லது அந்த கடையின் சட்டரிலேயோ அந்த நோட்டீஸ் என்பது ஒட்டப்படும். இது வாடிக்கையான ஒரு நிகழ்வாக இருக்கிறது. ஆனால் சென்னை மாநகராட்சியை பொறுத்தவரையில பெருநிறுவனங்கள் பெரும்பான்மையானவை அவர்களது சொத்து வரிகளை கடந்த சில ஆண்டுகளாகவே கட்ட தவறி ஏமாற்றி வருவதாக குற்றச்சாட்டுகள் மாமன்ற உறுப்பினர்கள் மட்டுமல்லாமல் மண்டல குழு தலைவர்களும் குற்றச்சாட்டாக வைத்திருந்தனர். அதனைத் தொடர்ந்து இந்த சொத்து வரி நிலுவைகளை பெறுவதற்கு தீவிர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சென்னை மாநகராட்சி மேயர் அறிவுறுத்தல் வழங்கியிருந்தார். அதன்படி மத்திய அரசின் சென்னை போர்ட்ஸ் நிர்வாகம் சென்னை மாநகராட்சிக்கு ரூபாய் 10.3 கோடி சொத்து வரி நிலுவை வைத்துள்ளதாக அந்த அலுவலகத்தின் முகப்பில் மாநகராட்சி அதிகாரிகள் நோட்டீஸ் ஒட்டியிருக்கின்றனர். ஏற்கனவே நிலுவையில் உள்ள வரியை செலுத்த சுற்றறிக்கை அனுப்பியும் வரி செலுத்த முன்வராததால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் குறிப்பிட்ட அவகாசத்திற்குள் வரி செலுத்த போர்ட்ரஸ் நிர்வாகம் தவறும் பட்சத்துல சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் மாநகராட்சி எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் இதுவரையில 10,37,80,744 ரூபாய் நடப்பாண்டுல செலுத்த வேண்டிய 2.2 கோடியும் சேர்த்து மொத்தமாக 12,50,00,000 மேலாக அந்த சொத்து வரி நிலுவை என்பது போர்ட்ரஸ் சென்னை மாநகராட்சிக்கு வழங்க வேண்டியதாக இருக்கிறது. இதனை அறிவித்துள்ள மண்டலம் 5க்குட்பட்ட அதிகாரிகள் நேரடியாக ராஜாஜி சாலையில் உள்ள போர்ட்ரஸ் நிறுவனத்தின் சுவற்றில் இதற்கான வருவாய்த்துறை நோட்டீஸை ஒட்டியிருக்கின்றனர். மேலும் இது குறித்து பதிலளிக்காத பட்சத்தில் தீவிரமான நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன்.